நச்சுன்னு 4 கேள்வியும் சொல்லாத பதில்களும் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். சமந்தாவுடைய காதல் பரிசு. சமந்தா தன்னுடைய புது வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட நீங்க கணவருடைய பெயரை மாத்தும் போது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதிலா இருக்கும் அப்படின்னா, எத்தனை கல்யாணம் பண்ணனாலும் என்னோட பெயர் சமந்தா என்பது மாற போறது கிடையாது. சர்நேம் மாறுறதுனால எந்த ஒரு பெரிய சர்க்கிளும் இல்லைங்க. அது அவமானமோ துரதிர்ஷ்டமோ இல்லை. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளையே மாத்திரம் பேரை மாத்திரமா, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது நாம அவங்க மேல வச்சிருக்கிற அன்போட அடையாளம் அப்படின்றதுதான் உண்மை. நம்ம அன்பிற்குரியவங்களுக்காக சின்ன காதல் பரிசு, அவ்வளவுதானே. என்னோட அடையாளம் அப்படின்றது நான் மட்டும் கிடையாது, அவங்களுடைய பாதியும் தான். இந்த விஷயத்த என்னோட கணவர்கிட்ட சொல்றதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சமந்தா அவர்கள். நம்மள பாதியா இருக்கிறவங்கள நம்ம கூட இணைச்சுக்கிறதன் மூலமா சந்தோஷமும் ரெட்டிப்பாகும், சங்கடங்கள் பாதியாகும், அவங்களோட பெருமையும் நமக்கு முழுவதுமா கிடைக்கும், அன்பு நம்பிக்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சமந்தா அவர்கள் தன்னுடைய காதல் பரிசு பத்தி நம்ம கேட்ட கேள்விக்கு சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நயன்தாரா அவர்களுடைய நல்ல மனசை பத்தி பார்க்க போறோம். 10 வருஷம் ஆனாலும் பழைய காதலையும் வாழ்க்கையும் பற்றி புதுசா யாராவது செய்திகளையோ மீம்ஸ்களையோ பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்டா நயன்தாரா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத பார்க்க போறோம். பலரோட மனசு இன்னும் பப்ளிக் டாய்லெட் மாதிரி தான் இருக்குன்னு தோணும். அவங்கள மாதிரி நானும் கடந்த காலத்துல வாழ முடியாது, எதிர்காலத்துக்கும் ஓட முடியாது. இப்ப செய்யறதுக்கே நிறைய இருக்கும்போது பழசை பத்தி எல்லாம் யாராவது யோசிப்பாங்களா அப்படின்னு பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க நம்ம நயன்தாரா. நம்மளால நம்மளோட மனசை மட்டும்தான் சுத்தமா அழகா வச்சுக்க முடியும். மற்றவங்க மனசையெல்லாம் நாம போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிலருக்கு கூட இருப்பவர்களை சிரிக்க வச்சு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும், சிலருக்கு அவங்க அலறத பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அது அவங்க மனசை பொறுத்தது. குப்பை லாரியா இருந்தாலும் ரோல்ஸ் ராய்ஸா இருந்தாலும் காலை தூக்குற நாய்க்கு எல்லாமே ஒன்று தான். அதுக்கிட்ட போய் நம்ம விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டே, அப்பா இது குப்பலாரி, இதுதான் ரோல்ஸ் ராய்ஸு, குப்பலாரியில் தான் நீ போகணும், ரோல்ஸ் ராய்ஸில் போகிறதுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கேள்வி கேட்குறவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்க, எந்த மனநிலையில் நான் குறிப்பிட்றேன் அப்படின்னு நம்ம நயன்தாரா அவர்கள் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாம். சொந்த படம் எடுக்கிறது நம்ம காசுல நாமளே சூனியம் வைக்கிற மாதிரி தானே பலரும் சொல்லியும் 20 கோடியில் படம் எடுத்து 12 கோடி நஷ்டம் அடைஞ்சதுல நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டா அதுக்கு என்ன பதிலா இருக்கும்னா, கொஞ்சம் காசு போச்சு, நிறைய தூக்கம் போச்சு, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, சினிமாவில் என்னெல்லாம் தெரிஞ்சவங்க இவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, ஒரு விஷயத்துல இறங்குனா என்னெல்லாம் நடக்கலாம் என்பதை புரிஞ்சுக்கிட்டேன். எது எப்படியோ ஒரு கிரியேட்டரா எனக்கு படங்கள் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பண்ணதன் மூலமா எனக்கு நல்ல அனுபவம் கிடைச்சது. அதுவும் இல்லாம ஒரு நல்ல திரைக்கதை மூலமா ஒரு படத்தை நான் கொண்டு வந்திருக்கேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இந்த படத்தின் மூலமா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கும், நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும், நிறைய பேர் என்டர்டெயின் ஆயிருப்பாங்க. ஸோ அதன் மூலமா எனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி இருக்குது. ஆனால் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இம்ப்ரெஸ் ஆச்சுன்னு சொல்லி சொந்த படம்னாலும் எடுக்கவே கூடாது. ஒரு கதை இம்ப்ரெஸ் பண்ணி நான் நடிக்கலாம் எடுக்கக்கூடாது. நான் நடிகையா எடுத்த முடிவில் ஒரு தயாரிப்பாளரா என்னால் ஜெயிக்க முடியல. சினிமாவில் நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன், அதை தாண்டி நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சிருக்கிறேன். அந்த நண்பர்கள் தான் எனக்கு உதவி இருக்காங்க. அந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி. நீங்க ஒரு விஷயத்தை பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் காசு பணம் சம்பாதிக்கிறத விட நம்ம நல்ல நண்பர்களை சேர்த்து வைக்கணும். அந்த நண்பர்கள் தான் என்னைக்கும் நமக்கு உறுதுணையா இருப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஆண்ட்ரியா மேம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ் சினிமா 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பலரும் கணிப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் 2025 இதுவரைக்கும் 280க்கு மேலான படங்கள் ரிலீஸ் ஆகி அதில் 250 படங்கள் கிட்டத்தட்ட தோல்வி நிலையில தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதிகப்படியான ப்ராஃபிட்டை அள்ளிட்டு போன சில படங்கள் மட்டுமே, கிட்டத்தட்ட 30 படங்கள் மட்டும்தான் தாம் போட்ட காசை அதிகமாக எடுத்துருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சில படங்கள் மட்டும்தான் போட்ட காசை எடுத்ததும் சரி, அவங்க அதிகமான ஹிட் எடுத்ததும் சரி. ஆனால் 250-200 படங்களுக்கு மேலே ரொம்ப 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 இப்போ 10 கோடி பட்ஜெட்டில் அந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா வெறும் 2 கோடி 3 கோடி எடுத்த படங்கள் தான் இருக்குது. இதில் டாப் ஸ்டார்ஸ், மிக முக்கிய நடிகர்கள், இவங்களுடைய படங்கள் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற வரிசையில் இருந்த நடிகரும் இதுல இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. அப்போ 2026 தமிழ் சினிமா எந்த மாதிரியான கதைக்களமா, எந்த மாதிரியான வருடமா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா 2026 பிறகும்
முழுக்க முழுக்க தமிழ் சினிமா புது நடிகர்கள், புது இயக்குனர்கள், புதுமுகங்களுக்கான வாய்ப்புகள் தான் இனிமேல் இருக்க போகுதான். கதைகள் தான் நாயகன், கதாநாயகன் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழ் சினிமா மாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக, ஒரு எராவா, ஒரு புரட்சிகரமான காலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா 2025 ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனால் இதில் சில எக்ஸப்ஷன், அதாவது விதிவிலக்கு இருக்குது. அந்த விதிவிலக்கு என்னன்னா டிராகன் மாதிரியான படம், பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் மாதிரியான படங்கள் இதில் ஒரு விதிவிலக்காக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் 2025 டூரிஸ்ட் ஃபேமிலி செஞ்ச சம்பவம் இதுவரைக்கும் எந்த படம் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படங்கள் தான் 2025 அதிகமாக வெற்றியாயிருக்கு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா குடும்பஸ்தன், மாமன் மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. அதுலேயும் சிறந்த படங்கள் வரிசையில் இருந்தும் நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல கதை, நல்ல நடிப்புன்னு சொன்ன படங்களும் நினைத்த வரவேற்பை கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு குமார சம்பவம் என்கிற படம் நம்ம இந்த இடத்துல நல்ல ஒரு எடுத்துக்காரோடு சொல்லலாம். அந்த திரைப்படம் படம் முழுக்க முழுக்க ஜாலியாக, ரொம்ப அழகாக, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக எடுத்த இந்த படம் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருந்தா படம் மக்களுக்கு அதிகமாகவே பிடிச்சிருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோல் தமிழ் சினிமாவுடைய வல்லுநர்கள் என்ன விதமான விஷயங்களை கணிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் சினிமா அடுத்து 2026க்கு பிறகு புது இயக்குனர்கள், புது நடிகர்கள், புது அப்படின்னு புதுமுகங்களுக்கான வாழ்க்கையாக தான் இனி தமிழ் சினிமா இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதிலும் சில மக்களுக்கு பிடித்தமான நபர்களாக இருக்கலாம், சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். உதாரணமாக லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அவர்களுடைய லீடர் திரைப்படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ பார்த்துட்டு மக்கள் ஆரவாரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, எதிர்பார்த்தது வேற, நடந்தது வேறையா இருக்கே. ஐயா லெஜண்ட் உண்மையிலே படம் நல்லா இருக்கியா, டீசர் நல்லா இருக்கியா, கிளிம்ஸ் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான கதைக்களமும் வித்தியாசமான சர்ப்ரைஸை கொடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் 2026க்கு பிறகு தமிழ் சினிமாவில் அதிகப்படியான வசூல்களையும் சக்ஸஸ்களையும் குவிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான படங்களுக்கு மக்கள் மத்தியில் அதிகமான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக 2026க்கு பிறகுமா தியேட்டர்களில் ஒரு படம் வருதுன்னா அந்த படம் விசுவல் ட்ரீட்டாக இருந்தால் மட்டுமே மக்கள் நேரில் போய் தியேட்டரில் போய் படம் பார்க்க போகிறாங்க. என்ன காரணம்னா, அவங்க எல்லாருமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஓடிடியில் படம் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி சினிமா ரசிகர்கள் தன்னோட வீட்டிலையே நல்ல டிவி, நல்ல சவுண்ட் எஃபெக்டோட படங்கள் பார்க்கறது தான் விருப்பப்படுறாங்க. என்ன காரணம்னா, 250 ரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு ஓடிடி நிறுவனத்துக்கு அவங்க காசு கொடுத்துட்டாங்கன்னா எத்தனையோ படங்களை அவங்களால டிவியில் பார்க்க முடியும். ஆனால் ஒரு தேட்டருக்கு போகிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தேட்டருக்கு போனால் 1000 ரூபாய் அப்படின்றது செலவாகுது. ஆனால் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கக்கூடாது, அப்பா 1000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம், நிம்மதியாக இருக்குப்பா அப்படின்னு அவங்க நினைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சில படங்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தியை கொடுக்காத காரணத்தினால தான் மக்கள் ஓடிடி நிறுவனத்தை தேடி போகிறாங்க. இதுதான் ஃபியூச்சர் சினிமாவாக இருக்க போகுதுன்னு சினிமா வல்லுநர்கள் நம்புகிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 தமிழ் சினிமாவுக்கு எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.